மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக செங்காந்தல் முதலீட்டு குழு நிறுவனர் ஜெயமோகன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 1 மாதம் 2 மாதமே பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி விலையெல்லாம் ரொம்ப உச்சத்துக்கு போனது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத விதமாக கடந்த 2-3 தினங்களாக பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்குது. பலருக்குமே குழப்பம். நம்ம தங்கத்தில் இதுதான் சரியான நேரமா முதலீடு பண்ணுறதுக்கு, வெள்ளியில் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை தான் அதிகமாக பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. உங்கள் நிறுவனம் மூலமாக பலருக்கும் ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கீங்க. ஸோ எதனால சார் இந்த வீழ்ச்சி? ஒரு உச்சத்துக்கு போயிட்டு சடனாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது என்ன காரணம் சார்? ரொம்ப எளிமையான காரணம் தான் சார். எப்படின்னா, கடந்த வருடத்திலிருந்து தங்கமா இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, அதிவேக ஒரு ஓட்டம். எப்பயுமே நான் சொல்றது எப்படின்னா, ஒரு மலை உச்சிக்கு போகணும்னா எல்லா ஹடில்ஸையும் தாண்டி தான் ஒரு மலை உச்சிக்கு போக முடியும். அந்த மலை உச்சி அடைந்த பிறகு இன்னொரு மலை உச்சிக்கு போகணும். அதாவது ஒரு விலை ஏற்றம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு விலை ஏற்றத்தை அடுத்த ஒரு உச்சத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்னா, ஒரு இறக்கத்தை சந்தித்து விட்டு தான் அதுக்கப்புறமா இன்னொரு ஏற்றத்துக்கு போக முடியும். இது கிராஜுவலா நடக்கிறது தான். நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா, ஏறும்போதும் திட்டுவாங்க, இறங்கும் போதும் திட்டுவாங்க. ஏறும்போது துரத்தி பிடிப்பதை விட்டுட்டு இறக்கத்துல நல்ல ஒரு இறக்கத்தை வர்றப்போ சிறுக 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 முதலீட்டு பண்ணியிருந்தாங்கன்னா எப்பயுமே அவங்க பயப்பட வேண்டியது இல்லை, பதட்டப்பட வேண்டியதும் இல்லை. அது போக உலகளாவிய காரணங்கள் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ஜெரோம் பவுல் இருக்காரு. அத அப்ப எப்பயுமே தங்கம் வெள்ளி யுஎஸ் பேஸ் பண்ணி தான் அதனுடைய விலை மாற்றங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே ஜெரோம் பவுல் ஃபெட் தலைவரா இருக்காரு. இப்போ நடுவுல திருவாளர் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் இல்ல, அவருக்கு பதிலா நான் கெவின் வார்ஸ நான் அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அவருக்கான தேதிகள் மே மாசம் வரைக்கும் தான் இருக்கு ஜெரோம் பவுலோடது. அதுக்கப்புறம் தான் இவரோடது. இன்னுமே வாசு அப்பாயிண்ட் பண்றதுக்கான செனட் இன்னும் ஒப்புதல் இன்னும் தரல. அப்படி இருக்கிறப்போ அவரை பற்றிய ஒரு ஊடகத்துல வந்த செய்திகள்லாம் என்ன செய்யுது, மக்களை பதட்டமடைய வைக்குது. வாசு டாலரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் வர்றாரு அப்படிங்கிறப்போ, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறப்போ என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தோடைய தேவைகள் குறையும். ஏன் அப்படின்னா, பாண்ட் ஈல்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறப்போ மக்கள் என்ன செய்வாங்க, அதை நோக்கி தான் போவாங்க. தங்கத்தோடைய இதெல்லாம் டிமாண்ட் எல்லாம் குறையும். ஆட்டோமேட்டிக்கா அது பிரைஸ் கரெக்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விலை ஏற்றம். சொல்லணும்னா கொஞ்சம் தாறுமாறாவே விலை ஏறிடுச்சு. தங்கமா இருந்தாலும் சரி, வெள்ளியா இருந்தாலும் சரி, தாறுமாறாவே விலை ஏறிடுச்சு. இப்போ ஒரு அஞ்சல் ஓட்டை ஓடுறோம்னா ஒவ்வொரு ஸ்டிக்கையும் ஒவ்வொருத்தங்க வாங்கி 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 அந்த எல்லைக்கோட்டை போய் தொடுவாங்க. தொட்டு முடிச்ச பிறகு அவங்களுடைய வெற்றி, அதாவது 2வது ஓடி வர்ற முதல் ஓடி வெற்றி கொட்டை தொடுவாங்க. அதே போல தங்கம் ஒவ்வொரு நிலையா கடந்து உச்சத்துக்கு போயிருச்சு. உச்சத்துக்கு போன உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த வரைக்கும் போதும் நம்ம லாபம் அப்படின்ட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்க ஆரம்பிக்கிறப்போ அது சில சமயம் ஊடக செய்திகள், எப்பயுமே சந்தையிலும் சரி, முதலீட்டு உலகம் சரி, தேவையில்லாத சத்தங்கள் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஒரு படித்து தேர்ந்த ஒரு புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மாத்தி யோசிப்பாங்க. எப்படி வச்சுக்கலாம், தங்கம் விலை படுபயங்கரமாக சரியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல தங்கம் நல்லா ஏறப்போகுதுன்னு அர்த்தம். பங்குச்சந்தை தலைகீழாக சரிய போகுதுன்னா பங்கு தங்க இன்னொரு உச்சத்துக்கு போக போகுதுன்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சோ இப்படி இந்த தாறுமாறா விலை ஏறுறப்ப எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கான லாபத்தை எல்லாம் எடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, லாபத்தை எடுத்துட்டு மீதி எல்லாம் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செல் பண்ண ஆரம்பிக்கிறப்போ கிராஜுவலா குறையிறப்போ நம்ம முதலீட்டாளர்கள், இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, அதை பற்றி அடிப்படை தெரியாம என்ன பண்றாங்க, ஐயோ இறங்குதே அப்படின்னு அவங்களும் பேனிக் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எல்லாருமே மொத்தமா செல் பண்றப்போ எல்லாமே கிராஜுவலா குறைய ஆரம்பிக்குது. இதுதான் ஒரு நல்ல புத்திசாலியான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இறக்கத்தை பயன்படுத்திக் கொள்வாங்க. இந்த இறக்கத்துல நம்ம என்னன்னா, எப்பயுமே நான் சொல்றது, என்ன மாணவர்களுக்கு சொல்றது, பொதுமக்களுக்கு நான் தொடர்ந்து முகநூல்ல எழுதிட்டு வந்து எப்படின்னா, சிப் மெத்தட் பயன்படுத்துங்க. சிறுக 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 சேமித்துக் கொண்டே வாருங்கள். உங்களுக்கு அந்த வழி தெரியாது. நீங்க மொத்தமா லம்சம் போடுறப்பதான் மிகப்பெரிய பெயின் இருக்கும். அதாவது நம்ம மக்கள் என்னன்னா, உச்சபட்ச ஏறிட்டே இருக்குன்னு சொல்லி உச்சபட்ச விலையில வாங்கிடுவாங்க. உச்சபட்ச விலையில வாங்குறப்போ அது ஏற்கனவே ஏறி முடிச்சிருச்சு, ஒரு உச்சத்தை தொட்டுருச்சு. தொட்ட உடனே இன்னொரு உச்சத்துக்கு போகணும், ஒரு இறக்கத்தை சந்திக்கணும். அப்ப அந்த இறக்கத்தை சந்திக்கிறப்போ இவங்களுடைய முதலீடு எல்லாம் போயிருது. உச்சத்துல முதலீடு பண்ணவங்க எல்லாம் அது கீழே இறங்கி வர்றப்ப அவங்க முதலீடு எல்லாம் காணாம போயிருது. சோ ரொம்ப பேர் இழப்பை சந்திக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த சிப் மெத்தட் பயன்படுத்தணும். சிறுக சிறுக சிறுக. நான் எப்பயுமே இந்த முகநூல்ல எழுதுறது, ஏறுனா 1, இறங்குனா 2.
இந்த மெத்தடு நீங்க உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து நீங்க அதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பெயினும் இருக்காது. இந்த இறக்கமெல்லாம் ஒரு வாய்ப்பு தான் பொதுமக்களுக்கு. அதனால இன்னொன்னு என்னன்னா, தங்கம் தங்கம் வந்து இப்போ வேற ஒண்ணும் இல்ல சார். நம்ம ஒரு இளம் பிராயத்துல ரூ. 1 அல்லது ஒரு ரூ. 5 டீ குடிச்சிருப்போம். இனி எந்த காலத்திலயும் அந்த விலைக்கு இந்த டீ வந்து வரவே வராது. அது போக தான் தங்கமும். தங்கம் ரூ. 100 இருக்கிறப்பயும் நம்மகிட்ட மக்கள்கிட்ட பணம் இருந்தது. ரூ. 500 போறப்ப கிராம் ரூ. 500 போறப்பட்டயும் பணம் இருந்தது. 10,000 போறப்பயும் பணம் இருந்தது. மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும்ன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணி அது இறங்குறதுக்கு ஒரு இறக்கத்த குடுத்துட்டு மேல போயிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க? ஐயோ! இப்படி உச்சத்துக்கு போகுதேன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது காமனா நடக்கிறது தான். அப்ப அவங்ககிட்ட இருக்கிற பணத்த சிப் மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீண்ட கால நோக்குல அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நமக்கு இருக்கு. மிகப்பெரிய லாபத்தையும் குடுக்கும். சொன்ன மாரி வந்து இறக்கத்துல பார்த்தீங்கன்னா ரூ. 2 ஏற்றத்துல ரூ. 1 முதலீடு பண்ணோம்னா, ஒரு சரியான ஒரு முதலீடா இருக்கும். ஈஸியா லாபத்த பெற்று தரும்ன்னு சொன்னீங்க. நீங்க சிட் மெத்தட்ன்னு ஒரு மெத்தட வேற நீங்க சொல்லிக் குடுத்துருக்கீங்க. இருந்தாலும் வந்து தங்கம் வந்து கடந்த 2, 3 நாட்களா பெரிய அளவுல வீழ்ச்சிய சந்திச்சிருக்கு. வெள்ளி அத விட வீழ்ச்சிய சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000 இருந்தது வந்து 3,00,000 மாறிருச்சு 1 கிலோ வெள்ளி. ஸோ வந்து இப்போ நல்ல வீழ்ச்சிய சந்திச்சிருக்கு இல்லையா? திரும்ப எப்போ உயரும் சார்? எந்த காலகட்டத்தில நம்ம வந்து முதலீடு பண்ணா சரியா இருக்கும்? நான் எப்பயுமே சொல்றது, முதலீட்டுக்கான நேரம் இன்று, இப்பொழுது, ம். இந்த நிமிடம், இந்த நொடி. அவ்வளவு அருமையான வாய்ப்புகள் தந்துகிட்டே இருக்கு. இனி வரக்கூடிய 2026 தங்கம், வெள்ளி, காப்பருக்கான மற்றும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும். தங்கம் வந்து எப்பயுமே நீங்க பாருங்க, ஒரு விலை இறக்கத்தை குடுக்கிறப்போ, நம்மளுக்கான ஒரு வாய்ப்ப குடுக்குது. அந்த வாய்ப்பை யாரெல்லாம் கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ, அவங்க தான் இந்த முதலீட்டு உலகில ஜெயிக்கிறாங்க. அதே போல வெள்ளி வந்து நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கேன். மற்றும் ஒரு தங்கம். வெள்ளி வந்து மற்றும் ஒரு தங்கம். அது வந்து இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக இல்ல, இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸ்க்காகவும் உள்ளதுதான் இந்த வெள்ளி. இப்ப வரக்கூடிய இதுலலாம் இனிமே பெட்ரோலிய பொருட்களான இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போகும். எல்லாமே ஈவி வெஹிக்கிள்ஸ் வருது. அது எல்லாமேவும் வெள்ளி தான் பயன்பாடு அதிகம். அதுக்கப்புறம் சோலார் பேனல் எல்லாமே வெள்ளியோட பயன்பாடுகள். இன்னும் வெள்ளி எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட பயன்பாடுகள். இப்ப வேற ஒண்ணும் இல்ல சார். அதாவது உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பண முதலைகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நியூஸ வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. அந்த நியூஸ பார்த்துட்டு மக்கள் வந்து அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பயத்துல விக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விக்கிறப்ப அந்த பண முதலைகள் என்ன செய்றாங்க? மிக குறைந்த விலைக்கு வாங்கி அக்குமுலேட் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு இருக்க அறிவு இதே சாமானியர்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு பயம். அந்த பயத்த போக்கிட்டு அவங்களும் இந்த இந்த ஒரு இறக்கத்துல அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இது மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து நோக்கி தான் போகும். அபரிவிதமான லாபம் வந்து நம்ம சாமானியர்களுக்கும் கிடைக்கும். தங்கம், வெள்ளிய பத்தி பேசுறோம். நம்ம வந்து காப்பர் பத்தி பெரும்பாலும் பேச மாட்றோம். காப்பர்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற ஒரு இது ஐடியாவே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2, 3 மாதமா தான் வந்து பலருக்குமே வந்திருக்கு இல்லையா? ஸோ காப்பர்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து அதாவது தங்கம், வெள்ளியில நம்ம இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ஈக்குவலா காப்பர்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து பெட்டர் ஐடியான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். நான் தான் சொல்லிட்டேனே. இந்த வருடம் இந்த 3க்குமே மிகச்சிறந்த வருடம் தான். சரிங்களா? இப்ப எவ்வளவு இந்த வெள்ளிய வந்து எவ்வளவு இந்த பயன்பாடுக்கு யூஸ் பண்றோமோ, அதே அளவு காப்பருடைய பயன்பாடுகளும் அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்போ நீங்க பட்ஜெட்டே பார்த்திருக்கீங்களா? இப்ப இடைக்கால ஒரு இந்த பட்ஜெட் இந்த வருஷ பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதுல ஏகப்பட்ட அறிவிப்புகள் இருக்கு. மிகச்சிறந்த அறிவிப்புகள் இருக்கு. எல்லாருமே அது உள்ள போய் என்னென்னதுன்னு பார்த்தா தெரிஞ்சு போகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலும் சரி, இந்த டேட்டா சென்டர். இந்த டேட்டா சென்டர்ங்கிறப்போ, இந்த காப்பருடைய பயன்பாடு அங்க தான் இருக்கும். ஏன்னா, எல்லாமே டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கெல்லாமே கேபிள்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு. நம்மட்டயே இப்ப காப்பர் வந்து அவ்வளவு டிமாண்ட்ல தான் இருக்கு. சோ டிமாண்ட் அதிகரிக்கிறப்போ ஆக்சுவலா அந்த பிரைஸ் வந்து அதிகமா தான் போயிட்டு இருக்கும். அதனால மக்கள் வந்து எந்த ஒரு நியூஸுக்கும் அந்த சத்தங்களுக்கும் செவி சாய்க்க வேண்டாம். அது ஒரு இளையராஜா பாடல்னு நினைச்சு நல்லா ரசிச்சுட்டு கடந்து போயிட்டே இருந்து, அவங்களுக்கான ஒரு மெத்தட்ல சிப் மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்தா போதும் சார். சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்றோம் இல்லையா? சிறுக சிறுக சேர்த்தா போதும். அவங்களுடைய பொருளாதார சிக்கல் தீர்ந்து நிதி சுதந்திரம் அடைஞ்சிருவாங்க. நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நம்ம வந்து தங்கத்தையோ, வெள்ளியவோ வந்து இடிஎஃப்ல வந்து கோல்டு பீஸா, சில்வர் பீஸா வாங்குறது பெஸ்ட்டா? இல்லன்னா வந்து பிசிக்கல் கோல்டோ, இல்ல பிசிக்கலா சில்வர் வாங்குறதோ பெஸ்ட்டா? ஏன்னா காப்பர் வந்து பெரும்பாலும் யாரும் பிசிக்கலா வாங்க மாட்டாங்க. ஸோ அது இடிஎஃப்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மத்தபடி வந்து தங்கத்தையோ, வெள்ளியையோ நம்ம எந்த முறையில வாங்குறது பெஸ்ட்டா இருக்கும்னு நீங்க உங்களோட ஐடியா என்ன சார்? சார், இப்போ என்னோட அனுபவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இந்த கமாடிட்டி பிரைஸ் இந்த காப்பர் இந்த இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், தங்கத்தா இருக்கட்டும், இப்ப என்னுடைய அந்த போர்ட்ஃபோலியோ என்ன குடுப்பேன்னா, இதுக்கு ஒரு 30% இதுக்கு ஒரு 20% அப்படின்ற அளவுல குடுத்திருந்தேன். இப்ப நான் அதிகப்படுத்திட்டேன். தங்கத்துக்கு 70%ம் வெள்ளிக்கு 30%ம்
காப்பர் இருக்கு. அதாவது அதுல 20 பிளஸ் 10 அப்படின்னு மாத்திக்கிட்டேன். அது ஓகே. போக நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பிசிக்கல் கோல்டு இடிஎஃப் நான் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறது. நான் அனுபவத்துல எல்லாருக்குமே சொல்றது. உங்ககிட்ட தேவையில்லாத பணம் இருந்துச்சுன்னா, அத மட்டும் சந்தைக்கு கொண்டு வாங்க. கடன் வாங்கியோ, மத்த இதோ நீங்க கொண்டு வராதீங்க. ஃபர்ஸ்ட். இடிஎஃப்ங்கிறது வெரி பெஸ்ட் மெத்தட் சார். நான் வந்து வெறும் ரூ. 72 இருக்கிறப்போ, இந்த பொது வெளியில முகநூல் தளத்துல எல்லாருக்கும் சென்று சேர்ற மாதிரி நான் தொடர்ச்சியா எழுதிட்டே இருந்தேன். தயவு செய்து இடிஎஃப்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க ஒரு 10 டீ வெளியில குடிச்சீங்கன்னா, 2 டீ மட்டும் சாப்பிடுங்க. 8 டீய கட் பண்ணுங்க. அந்த 8 டீக்கான காச வந்து நீங்க இடிஎஃப்ல முதலீடு பண்ணுங்க. அது தங்கமா இருக்கட்டும், வெள்ளி இடிஎஃப்பா இருக்கட்டும் முதலீடு பண்ணுங்க. 3 வேளை நீங்க வெளிய சாப்பிடுறீங்கன்னா, 1 வேளை சாப்பிடுங்க. மீதி 2 வேளை சாப்பாட்ட வீட்ல இருந்து கொண்டு போயிட்டு அந்த பணத்த இடிஎஃப்ல போடுங்க. அப்படின்னு தொடர்ச்சியா நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். அது போக நீங்க மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க மாத சம்பளத்துல 1 கிராம் தங்கம் எவ்ரி மந்த் எதையுமே யோசிக்காங்க. ஏறுது, இறங்குது. அத பத்தியே நீங்க கவலைப்படாதீங்க. அது கண்டிப்பா ஆவரேஜ் ஆயிரும். சரிங்களா? ஒவ்வொரு கிராம், ஒவ்வொரு மாசமும் எந்த இதுவுமே இருந்தாலும் 1 கிராம் போய் வாங்கிருங்க. ஒரு கிராம். அதுக்கு அதுக்கு அதிகமா நீங்க தங்கம் வாங்க வேண்டாம். அதுக்கான செய்கூலி சேதாரத்துக்கு நீங்க என்ன பண்ணிரலாம்? அந்த தொகைய நீங்க இடிஎஃப்ல போட்டுறலாம். சரிங்களா? சோ ஒரு கிராம் நீங்க வாங்கிட்டே வந்தாலும், நீங்க ஒரு 12 மாசத்துக்கு தொடர்ச்சியா 1 கிராம் வாங்கியிருந்தா உங்ககிட்ட எத்தன கிராம் இருக்கும்? 12 கிராம் வந்து ஆவரேஜ் பிரைஸ்ல தான் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு கிராம வந்து கோல்டு காயினா வாங்க சொல்றீங்க. இல்ல கோல்டு காயினாகவோ இல்லது ஒரு அ எது செய்கூலி சேதாரம் மிக குறைவா இருக்கிறதோ, அதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அது ஓகே. எது வேணாம இருக்கட்டுமே. சரிங்களா? ஒரு கிராம் நீங்க வாங்கிக்கங்க. 12 கிராம் ஆச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதம் ரூ. 1000 இருக்கு தங்கம். அடுத்த மாதம் கண்டிப்பாக ஒரு ரூ. 900 வரும். இல்ல 1100 வரும். இப்படியே ஏற்ற இறக்கத்துல தான் இருக்கும். அந்த 12 மாசத்துல உங்க அமௌண்ட் ஆவரேஜ் ஆயிரும். அந்த 12வது மாசத்துல கண்டிப்பாக தங்கம் விலை உச்சத்துல தான் இருக்கும். சரிதானே? கண்டிப்பா. சோ அப்பனா எவ்வளவு ஒரு இது இருக்கு. சோ நம்மளுக்கு பிசிக்கல் கோல்டு வந்து எவ்வளவு ஆச்சு? 12 கிராம் ஆச்சு. அது போக நம்ம செலவுக்கு போக அந்த தொகைய வந்து நம்ம ஈட்டிக்கு போடுறப்போ, அங்கேயும் ஒரு தொகை வளர்ந்துகிட்டே இருக்கும். சோ நமக்கு 2 விதத்திலயும் நமக்கு வந்து லாபம் வரும். நான் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன்ல இருந்தே நான் கேட்கிறேன் சார். நான் ஒரு 2, 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 வந்து சில்வர் பீஸ்ல போட்டிருந்தேன். கோல்டுல கூட நமக்கு பிரச்சனை இல்ல. கோல்டு வந்து ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் போட்டிருந்தேன். சில்வர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 கிட்ட போட்டிருந்தேன். அது 3 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, லாபம் மட்டுமே ஒரு 1.5 லேக்ஸ் வந்திருந்தது. நான் வந்து இப்போ போன வெள்ளிக்கிழமையே நான் எடுத்திருந்தேன்னா, இடிஎஃப்ல வந்து அந்த 1.5 லேக்ஸ் வந்து எனக்கு லாபமா கிடைச்சிருக்கும். நான் என்ன நினைச்சேன்னா, சரி பொறுமையா எடுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லாபம் வந்து 1,00,000 கம்மியாகி வெறும் 50,000 தான் இருக்குது. சரி மறுபடியும் விட்டு பார்க்கலாம். ஒரு 1 மாசம் விடலாம். மறுபடியும் ஏற கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டது நல்ல ஐடியாவா? இல்ல எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். ஆக்சுவலா உங்க கண்ணு முன்னாடியே உங்க லாபம் கரைஞ்சிருச்சு. கரெக்ட் தானே? நான் ஆமா. எப்பயுமே ஆமா. வலியுறுத்துறது வந்து பார்சியல் ப்ராஃபிட் புக் பண்ணிறணும். ஓகே. நீங்க முதலீடு அதாவது அது போக நான் முதல்லயே சொன்னதுதான் லம்ப் சம் வந்து நம்மளுக்கு பெயின் அந்த பெயினை நீங்க தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சக்தி இருந்தால் நீங்க லம்ப் சம்ம போய் பார்க் பண்ணலாம். ம். இந்த ஏதாவது ஏன்னா பங்குச்சந்தை வந்து எப்பைக்கு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இன்று ஏற்றமா இருக்கலாம், நாளை இறக்கத்தை சந்திக்கலாம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா லம்ப் சம் போடுறப்போ அதுக்கான பெயின் வந்து அதிகமா இருக்கும். அந்த பெயினை நீங்க தாங்கிக்கூடிய அளவு இருந்தா நீங்க லம்ப் சம் போடலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா சிப் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஏறுனா 1 இறங்குனா 2 அப்படின்னு சிப் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. நல்ல இறக்கம் வர்றப்போ ஒவ்வொரு மாசமும் சிப் அமௌண்ட் போடுறீங்களா? ஒரு 2000 நீங்க சிப் அமௌண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல இறக்கம் வந்துச்சுன்னா அந்த 1 மாசம் சிப் அமௌண்ட்ட மொத்தமா போட்டுருங்க. ஓகே. சோ உங்களுக்கு ஆவரேஜ் ஆயிரும். அது போக உங்க லாபத்துல இத்தனை சதவீதம் வந்த உடனே பார்சியல் ப்ராஃபிட் புக் பண்ணிருங்க. பார்சியல் ப்ராஃபிட்ங்கிறது ஒண்ணும் இல்ல. நீங்க ரூ. 10,000 முதலீடு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு 15,000மோ 18,000மோ ஆயிருச்சு. அந்த 8,000 இருக்கு இல்லையா? அதுக்கான அந்த பீஸ வந்து வித்துருங்க. அந்த இடிஎஃப்ப வித்துருங்க. நீங்க மொத்தமாக விக்கவில்லை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஓகே. 10,000 போட்டிருக்கீங்க. 18,000 லாபம் வந்துருச்சு. அந்த 8,000த்துக்கான பீஸ வித்துட்டு 8,000த்த வெளிய எடுத்துருங்க. இந்த 8,000 ஓகே. உங்களுக்கு லாபம் வந்துருச்சு. உங்களுடைய முதலீட்டு தொகை உள்ள இருக்கு. எப்பல்லாம் இறக்கத்த சந்திக்குதோ, நான் சொன்ன மாதிரி நல்ல இறக்கம் வந்துச்சுன்னா, ஒரு லம்ப் சம் போடுங்க 2,000. நம்ம லாபத்த எடுத்துட்டோமேன்னு இத கவனிக்காம விட்டுறக்க கூடாது. அங்கேயும் ஓகே. இறக்கத்துல என்ன செய்யணும் நீங்க? இன்வெஸ்ட் பண்ணணும். சோ இந்த லாபமும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரலாம். இங்க குறையக்கூடிய இந்த பீஸையும் நீங்க டாப் அப் பண்ணிட்டே வரலாம். சோ உங்களுக்கு 2 வகையில இதுவும் அதிகமா இந்த குவான்டிட்டியும் அதிகமாயிட்டே இருக்கும். உங்களுக்கு லாபமும் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் மிகச்சிறந்த மெத்தட். இல்ல அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் லாபம் இருந்தாலும் உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க லாபம் எல்லாம் கரைஞ்சிரும். ஆனா கோல்ட பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல சார். நம்ம வந்து கோல்டு வந்து ஏறுது, இறங்குது. அந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு போம்போது வந்து நம்ம எடுக்க தேவையில்ல. அப்படியே விட்டுறலாமா? அது எப்படி சார் பண்ணலாம்? இல்ல. அதுவும் மிகச்சிறந்த உத்தி கிடையாது.
எதுவா இருந்தாலும் நீங்க பார்ஷியல் ப்ராஃபிட், நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டர் தான், மறுப்பதற்கே இல்லை. நீங்க நீண்ட கால முதலீட்டாளர் தான், மறுப்பதற்கே இல்லை. நீண்ட கால முதலீட்டு இருந்தாலும் எல்லா ஏற்ற இறக்கங்களையும் நீங்க சந்திக்கணும். நீங்க கண்டிப்பா. வந்து மொத்தமாக விற்க போறது கிடையாது. உங்ககிட்ட 1000 பீஸ் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். லாபத்துக்கான பீஸ மட்டும் ஃபர்ஸ்ட் வித்துட்டு லாபத்த எடுத்துடுறீங்க. மறுபடியும் எப்படி இருந்தாலும் ஏறிட்டே போகாது இல்லையா? ஒரு இறக்கம் வரும் இல்லையா? அந்த இறக்கத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே சிப் மெத்தட்ல போயிட்டு இருக்கீங்க. இப்ப கொஞ்சம் லம்சமா ஆவரேஜ் பண்ண போறீங்க. ஒரு 2000 லம்சமா வந்து ஆவரேஜ் பண்ண போறீங்க. அப்படிங்கிறப்போ நீண்ட கால நோக்குல அதுவும் போயிட்டே இருக்கும். உங்களுக்கான லாபத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் மிகச்சிறந்த ஒரு மெத்தட். பெஸ்ட்டா சார் பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது? இல்ல சார். ஒரு பணத்தை வந்து மொத்தமாக ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணி வைக்கிறது அவ்வளவு சரியான ஒரு வழி கிடையாது. எல்லாமே டைவர்சிஃபைடா தான் இருக்கணும். எல்லாமே டைவர்சிஃபைட். இப்போ நீங்க ஒரு பங்குச் சந்தையே எடுத்துக்கங்களேன். இந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்து இவ்வளவு அலோகேஷன் அப்படின்னு குடுக்கணும். அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டுக்கு இவ்வளவு அலோகேஷன், பாண்டுக்கு இவ்வளவு ஒரு அலோகேஷன், இடிஎஃப்க்கு ஒரு அலோகேஷன் இப்படிதான் குடுக்கணும். நான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவேன்னா, தேவையில்லாத பணம் உங்க பியூரோக்குள்ள ஒரு ரூ. 2000 சும்மா இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த பியூரோல வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு குடுக்குமா? இல்ல உங்க பைக்குள்ளேயே ஒரு ரூ. 1000 இருக்கு. பணம் சம்பாதிச்சு குடுக்குமா? குடுக்காது. அந்த பணத்த நீங்க என்ன செய்யுங்க? இடிஎஃப்ல போடுங்க. எய்தர் கோல்ட் பீஸ் ஆர் சில்வர் பீஸ், எனி இடிஎஃப், எனி ஃபார்ம் ஆஃப் இடிஎஃப்ல நீங்க போடுங்க. ஒரு நாள்ல ரூ. 1 ரூ. 2 விலை ஏற்றத்தை சந்தித்தாலும் உங்களுக்கு ரூ. 20 ரூ. 50 இடிஎஃப் உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கும். உங்க பைக்குள்ள வச்சிருந்த பணமோ, பீரோலுக்குள்ள வச்சிருந்த பணமோ உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தராது. அது சும்மா தான் இருக்கு. அது டெட் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான். சரிதானே? அத எடுத்து நீங்க இடிஎஃப்ல போட்டா யார் குடுக்குறாங்க? ஃப்ரீயா குடுக்குறாங்க. சரிதானே? சோ இந்த மாதிரி வழிமுறைகள் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தாலே ஒரு பேசிக்கா புதுசா உள்ள வரவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா போது, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து எதுல வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயா? இல்லன்னா ஸ்டாக்ஸ் வாங்கலாமா? அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? ஒரு டைலமா இருக்கும். ஃப்ரெஷரா உள்ள வரவங்களுக்கு உங்களோட இது என்ன சார்? ஐடியா என்ன சார்? ஒப்பீனியன் என்ன சார்? எல்லாருமே பங்குச்சந்தைக்கு வரணும். பங்குச்சந்தை சூதாட்டம்ங்கிற ஒரு மித் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்படி கிடையாது. பங்குச்சந்தை காத்திருப்பதற்கான பரிசை அதிகமாக குடுக்கும். எவ்வளவு தூரம் நீங்க காத்திருக்கீங்களோ, அதுக்கான வெகுமதியை இந்த பங்குச்சந்தை குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஷேர் மார்க்கெட் ஷேர் பண்ணிக்கோ. என்கிட்ட இருக்க ஷேர் பண்ணிக்கோ. நேர ஒழுங்கோட ஒழுங்காக நீங்க பண்றப்போ, கண்டிப்பாக சந்தை வந்து உங்களுக்கு அதுக்கான பொறுமைக்கான பரிசு தரும். ஒழுங்கு இல்லாம நீங்களா ஒண்ணு பண்றப்ப கண்டிப்பாக சந்தை உங்களுக்கு தண்டிக்கும். அதனாலதான் உங்க லாஸ். எதுவுமே தெரியாம முதலீடு பண்றாங்க இல்லையா? கண்டிப்பாக பங்குச்சந்தை தண்டிக்கும். ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு வா. உனக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன். அப்படிங்கிறது தான் பங்குச்சந்தை எப்பயுமே சொல்லிட்டு இருக்கு. உணர வச்சுட்டு இருக்கு. புதிதாக வர்றவர்கள் மிகச்சிறந்த முதலீடுங்கிறது இடிஎஃப் தான். அவங்களுக்கு எந்த வித பெயினும் கிடையாது. சிப் மெத்தட்ல அவங்க ஃபாலோ பண்றப்போ மிகச்சிறந்த ஒரு வழி. எல்லாருமே வரலாம். சாமானியரும் வரலாம். பங்குச்சந்தை பத்தி தெரியாதவங்க கூட அந்த இடிஎஃப்ல பத்தி என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுல முதலீடு பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா? தேவையில்லாத செலவழிக்கிற பணத்தை எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எல்லாத்தையுமே எங்க கொண்டு வரலாம்? நீங்க இடிஎஃப் கொண்டு வரலாம். அதுதான் மிகச்சிறந்த முதலீடு. உங்களுக்கு அவ்வளவு வாலடைல் இருக்காது. ஏறுனா அவ்வளவு வேகமா இறங்காது. ஏறினாலும் அவ்வளவு ஏறாது. இறங்குனாலும் அவ்வளவு இறங்காது. சோ அவங்களுக்கான பணத்துக்கான பாதுகாப்பு அந்த இடத்துல இருக்கும். இப்போ பிகினரா உள்ள வரும்போது நீங்க பங்கு சந்தைய பத்தி தெரியாம உள்ள வராதீங்க. கொஞ்சமா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம எந்தெந்த வகையிலலாம் தெரிஞ்சுக்கலாம் சார்? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் மாரி இருந்தா சொன்னீங்கன்னா, எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அதாவது பங்குச்சந்தைக்கான ஒரு அடிப்படை விதிமுறைகள் இருக்கு. பங்குச்சந்தைனா என்ன? அந்த என்னென்ன ரேஷியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. அது ஒரு அடிப்படை. அது ஒரு 3 மணி நேரமோ, இல்ல 5 மணி நேரம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க கத்துக்கலாம். இல்ல நீங்களாவும் ஏகப்பட்ட ஃப்ரீயா இது இருக்கு. நீங்க கத்துக்கலாம். அந்த அடிப்படை. இப்ப நீங்க இடிஎஃப்ல போட போறீங்கன்னா, இடிஎஃப்னா என்ன? அது என்ன பண்ணுது? யாரெல்லாம் வெரி குட் இது குடுக்குறாங்க? அந்த மாதிரியெல்லாம் ஒரு அடிப்படையை கத்துட்டு வந்து நீங்க இடிஎஃப்ல போடுறப்போ, எந்தவித வலியும் கிடையாது. கண்டிப்பாக லாபம். நாம நீண்ட கால நோக்குல பார்க்கிறப்போ, அதெல்லாம் அபரிதமான லாபம் தரும் சார். பேங்க் இன்ட்ரெஸ்ட்ட விட இடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு. இப்ப கோல்டு பீஸே எடுத்துட்டீங்கன்னா, இப்ப எனது மாணவர்களும் சரி, இப்ப எவ்வளவு இருக்காங்கன்னா, 27% லாபத்துல தான் இருக்காங்க. எந்த வங்கியும் அந்த 27% லாபத்த தர்றது கிடையாது. அது போக சில்வர் உங்களுக்கே தெரியும். அபரிதமான லாபத்தை குடுத்து தான் இப்ப இறங்கி இருக்கு. அது வந்து இது பிரைஸ் கரெக்ஷன். வேற ஒண்ணுமே இல்ல. பிரைஸ் கரெக்ஷன் பிளஸ் அக்குமுலேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த அக்குமுலேஷன் முடிஞ்ச உடனே வெடிச்சிட்டு திரும்பி மேல தான் போகும். ரொம்ப நன்றி சார். நம்ம டீட்டெயிலா வந்து பங்கு சந்தை பத்தியும், இடிஎஃப் நெறைய விஷயங்கள் எங்களோட பிசிக்கல் கோல்டு வாங்கலாமா? சில்வர் வாங்கலாமா? அப்புறம் நெறைய ஐடியாக்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா எங்களுக்கு குடுத்தீங்க. தொடர்ந்து குடுக்கணும் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக. மிக்க நன்றி. உங்க நேரத்த ஒதுக்கி டீட்டெயிலான ஒரு பேட்டி குடுத்ததுக்கு. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.